ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் பேச ஆசையா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 20 சென்டென்சஸ். ஓகே, ஸோ இந்த 20 சென்டென்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழில் வந்து நான் ஒவ்வொரு சென்டென்ஸாக சொல்ல அதுக்கு என்ன இங்கிலீஷில் வரும் அப்படிங்கிறத நீங்களே சொல்லி பாருங்கள். இட் வில் பி வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஆஸ் வெல் அஸ் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஓகே, அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட ஷேர் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கும் அது ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, என்ன குறை சொல்லாத அப்படின்னு நம்ம சொல்லணும். என்னை குறை சொல்லாத அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? டோன்ட் பிளேம் மீ. பிளேம் அப்படின்னா என்னது? குறை சொல்கிறது இல்லையா? மீ அப்படின்னா என்னை, டோன்ட்னா அதை பண்ணாத அப்படின்னு சொல்கிறோம். டோன்ட் பிளேம் மீ, என்ன குறை சொல்லாத அப்படின்னு அர்த்தம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என் வேலையை விட்டுட்டேன். ஓகே, நான் என்னோட ஜாபை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஐ குவிட் மை ஜாப். ஓகே, ஐ குவிட் மை ஜாப். குவிட் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியே வர்றது இல்லையா? ஸோ நம்ம ஒரு ஜாபை விட்டுட்டோம் அப்படிங்கிறத நம்ம இப்படி தான் சொல்லணும், ஐ குவிட் மை ஜாப். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்து நட. பார்த்து நட, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? வாட்ச் யோர் ஸ்டெப்ஸ். வாட்ச் யோர் ஸ்டெப்ஸ், பார்த்து நட அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போகணும், நான் போக வேண்டும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஸோ யார் சுத்த தமிழில் பேசுகிறதில்ல, நான் போகணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்கள். ஐ ஹாவ் டு கோ. ஐ ஹாவ் டு கோ. ஹாவ் டு வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும். ஓகே, இஃப் யூ வாண்ட் டு டூ சம்திங் ஆர் இஃப் யூ ஹாவ் டு டூ சம்திங். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம நீங்கள் வந்து ஹாவ் டு யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக ஒரு இதை நம்ம பண்ணி ஆகணும். ஓகே, இதே மாதிரி தான் நான் வந்து ஒரு சென்டென்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை வச்சே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய சென்டென்சஸ் நீங்களாக வந்து ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்கணும். ஓகேவா? இதெல்லாம் பாருங்களேன், யூஸ்வலாக நம்ம வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இல்லையா? அதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வாட் ஷுட் ஐ டூ. ஷுட் வந்து எங்கே யூஸ் பண்ணணும்? ஷுட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட்ஸ் அ மாடல் வேர்ப். ஓகே, விச் இஸ் யூஸ் டு ஆஸ்க் சம் கொஸ்டின்ஸ் ஆர் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுது, அல்லது அதை நம்ம பண்ணணும், அல்லது அது மற்றவங்க வந்து அதை கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து ஷுட் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பாருங்களேன், வாட் ஷுட் ஐ டூ அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து ரொம்ப புத்திசாலி அப்படின்னு நம்ம சொல்லணும். நீ ரொம்ப புத்திசாலி அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? யூ ஆர் வெரி கிளவர். யூ ஆர் வெரி கிளவர், நீ மிகவும் புத்திசாலி அப்படின்னு அர்த்தம். கிளவர் அப்படின்னா என்னது? ரொம்ப இவன் கிளவராக வந்து ஆக்ட் பண்ணுறான், நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. புத்திசாலித்தனம், புத்திசாலி அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்காக ரொம்ப வருந்துகிறேன் அல்லது ரொம்ப வருத்தப்படுறேன். ஸோ சம்திங் ஹேஸ் ஹேப்பன்ட். ஓகே, ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னா அதுக்காக நீங்கள் ரொம்ப வந்து வருத்தப்படுறீங்க அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? நான் இதுக்காக மிகவும் வருந்துகிறேன். ஐ ஆம் வெரி சாரி அபவுட் திஸ். ஐ எம் வெரி சாரி அபவுட் திஸ், நான் இதற்காக மிகவும் வருந்துகிறேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஒரு சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் கூட இருங்க, என்னுடன் இருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பி வித் மீ. பி வித் மீ, என்னுடன் இருங்கள். பீனா என்னது? இருங்க அப்படின்னு அர்த்தம். இரு, அவ்வளோதான். ஓகேவா? பி வித் மீ. வித் மீ அப்படின்னா என்னது? என்னுடன், என்னுடன் இருங்கள். பி வித் மீ. அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை ஏமாத்தாத. என்னை ஏமாத்தாத, இல்லை சீட் பண்ணாத அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா? டோன்ட் சீட் மீ. டோன்ட் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாது. ஓகே, டோன்ட் டூ திஸ், டோன்ட் டூ தேட், டோன்ட் கோ தேர். ஓகே, டோன்ட் ஈட் திஸ். ஸோ ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் டோன்ட் யூஸ் பண்ணணும். ஓகே, இங்கே நம்ம என்ன பார்த்துருக்கோம்? என்னை ஏமாத்தாத. ஓகே, அதுக்கு டோன்ட் சீட் மீ. மீனான அர்த்தம் என்னை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவுக்கு முன். இரவுக்கு முன், இப்போது டேப்லெட் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை தூங்குறதுக்கு முன்னாடி இதை போடணும்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ நைட்டுக்கு முன்னாடி, இரவுக்கு முன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? பிஃபோர் நைட். பிஃபோர் நைட், இரவுக்கு முன் அப்படின்னு அர்த்தம்.
அடுத்தது நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது உங்களுக்கு பிடிச்ச உணவு, எது உங்களுக்கு மிகவும் பிடித்த உணவு எது, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? வாட் இஸ் யுவர் ஃபேவரைட் ஃபுட்? வாட் இஸ் யுவர் ஃபேவரைட் ஃபுட்? ஃபேவரைட் அப்படின்னு அர்த்தம், உங்களோட ரொம்ப பிடிச்சது என்னது, ஃபேவரேட்டாக உங்களோட ஃபேவரேட் என்ன அப்படின்னு நம்ம கேட்போமா? வாட் இஸ் யுவர் ஃபேவரேட் ஃபுட், உங்களுக்கு மிகவும் பிடிச்ச சாப்பாடு எது? இதே நீங்கள் மாற்றிக்கணும், உங்களுக்கு பிடிச்ச கலர் எது அப்படின்னா வாட் இஸ் யுவர் ஃபேவரேட் கலர். உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் கோட் என்ன, வாட் இஸ் யுவர் ஃபேவரேட் ட்ரெஸ் கோட். அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, விரைவில் திரும்ப வாருங்கள். விரைவில் திரும்ப வாருங்கள், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லுவோமா? அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கம் பேக் சூன். சூன் அப்படின்னா விரைவில், சீக்கிரமாக அப்படின்னு அர்த்தம். கம் பேக் அப்படின்னா திரும்பி வாருங்கள். கம் பேக் சூன், சீக்கிரமாக திரும்பி வாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போக மாட்டேன். நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போக மாட்டேன், அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்கூல், இதுவும் கரெக்டு தான். ஐ ஓன்ட் கோ டு ஸ்கூல், இதுவும் கரெக்டு தான். ஐ ஓன்ட் கோ டு ஸ்கூல் அப்படிங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணி பேசுகிறீங்க நீங்கள். இங்கே வந்து கோயிங் டு அப்படிங்கிற வேர்டு வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் கோயிங் டு. ஓகே, ஐ எம் கோயிங் டு ஸ்டடி, நான் படிக்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு ஸ்லீப், நான் தூங்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு ஈட், நான் சாப்பிட போகிறேன். ஐ எம் கோயிங் டு ப்ளே, நான் விளையாட போகிறேன். ஓகே, இதே இது போக மாட்டேன், போகலை அப்படின்னு சொல்லணும்னா ஐ எம் நாட் கோயிங் டு ஈட், ஐ எம் நாட் கோயிங் டு ப்ளே, ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்லீப், அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். இங்கே நமக்கு என்ன சென்டென்ஸ் நான் தமிழில் சொன்னேன்? நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போக மாட்டேன், ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்கூல். நான் காலேஜுக்கு போக மாட்டேன் அப்படின்னா ஐ எம் நாட் கோயிங் டு காலேஜ். ரைட், இதுக்கு வந்து ஐ ஓன்ட் கோ டு ஸ்கூல் நீங்கள் சொல்லலாம். ஐ ஓன்ட் கோ டு ஸ்கூல் அப்படின்னா அதுவும் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அது ஃபியூச்சர் டென்ஸோட ஸ்ட்ரக்சர். ஓன்ட் அப்படிங்கிறது வில்லும் நாட்டும் சேர்ந்து தான் வந்து ஓன்ட். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஒரு சின்ன சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரில் ஏறு. காரில் ஏறு, இவ்வளோதான். எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெட் இன் த கார். கெட் இன் த கார். ஓகே, காரில் ஏறு அப்படின்னு அர்த்தம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் சேர்ந்து விளையாடலாம். நாம் சேர்ந்து விளையாடலாம், அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? let us play together. let us play together. let us play அப்படின்னா நம்ம விளையாடலாம், நம்மளாம் சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு அர்த்தம். சேர்ந்து அப்படிங்கிறதுக்கு together. let us play together, நம்ம எல்லாம் சேர்ந்து விளையாடலாம். இதே இது நம்மளாம் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னா let us eat together. நம்மளாம் சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னா let us study together. ரைட், ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு சென்டென்ஸையும் நீங்கள் வந்து சின்னதாக மாடிஃபை பண்ணி நிறைய சென்டென்சஸ் நீங்கள் கற்றுக்கணும். ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்ததாக தயவு செஞ்சு எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். அதுக்கு எப்படி நம்ம இங்கிலீஷில் கேட்கலாம்? ப்ளீஸ் கிவ் மீ அ கிளாஸ் ஆஃப் வாட்டர். ப்ளீஸ் கிவ் மீ அ கிளாஸ் ஆஃப் வாட்டர், தயவு செஞ்சு எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு புரிஞ்ச வரைக்கும். எனக்கு புரிஞ்ச வரைக்கும், அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? as far as I understand. as far as I understand. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ எனக்கு கிண்டல் செஞ்சுட்டு இருக்கியா, நீ எனக்கு கிண்டல் செய்கிறியா, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஆர் யூ டீசிங் மீ. ஆர் யூ டீசிங் மீ. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் படிப்பேன். நான் படிப்பேன். ஐ வில் ஸ்டடி, அவ்வளோதான். ஐ வில் ஸ்டடி, நான் படிப்பேன் அப்படின்னு அர்த்தம். கடைசியாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, பெட்ரோல் காலி ஆயிடுச்சு, வண்டியில் வந்து பெட்ரோல் தீந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? த பெட்ரோல் ஹேஸ் ரன் அவுட். த பெட்ரோல் ஹேஸ் ரன் அவுட். பெட்ரோல் காலி ஆகிட்டு, இல்லை பெட்ரோல் தீந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்தது இந்த 20 சென்டென்சஸ்? யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? நல்லா கற்றுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, லேர்ன் பண்ணுறதோட மட்டும் ஸ்டாப் பண்ணாமல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாமே படிக்கும் போது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ப்ராக்டிக்கலாக நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம கரெக்டாக பேசுகிறோமா, தப்பாக பேசுகிறோமா, இல்லை சரளமாக வாயில் வருதா, அதெல்லாம் நமக்கு தெரியும். ஓகே, அதனால் இப்போ இருந்தே இந்த ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.